வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பாயிண்ட் என்னன்னா, வாய் பேச முடியாத ஒரு குட்டி பையன் தனக்கு தேவையான எல்லாத்தையும் போன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பான். அதனால ஒரு ஏலியன் என்ன பண்ணுது, அதே போன்குள்ள அந்த பையனை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையனோட அம்மா எப்படி அந்த ஏலியன் கிட்ட இருந்து தான் பையனை காப்பாத்தினாங்க அப்படின்றதான் 2020 ரிலீஸ் ஆன கம்ப்ளே அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தோட மீதி கதை. வழக்கமான ஹாரர் படம் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் எமோஷனலான படம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்ற கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க கேட்கிற படங்கள் வெப்சைட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பத்தி சொன்னா அவனால வாய் பேச முடியாது. தனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை போன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பான். இப்போ போன்ல உட்காந்துட்டு பாஞ்ச் பாய் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, சரின்ட்டு அந்த போனை சார்ஜ் பண்ணிட்டு கீழே தண்ணி குடிக்க போலான்ட்டு படிக்கட்டுல இறங்கி போயிட்டு இருக்கான். அப்படி போறப்ப அவங்க அப்பா ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா என்ன பண்றான், கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி மாடியில இருக்க தன்னோட ரூமுக்கு போறான். அப்போ போய் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்ல அந்த போன் திடீர்னு ஆன் ஆகி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்க மாதிரி அந்த பையனுக்கு தெரியுது. எப்படி அந்த போன் ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலிகன் ஒரு குட்டி பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படி அந்த ஏலியன் என்ன கேட்டிருக்குன்னா, எனக்கு நண்பர்கள் கிடையாது, நீங்க என்னோட நண்பனா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதை பார்த்து அந்த பையன் பயந்துட்டான். இப்படி இந்த ஏலியன் நம்ம கிட்ட பேசுது, இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டாலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல இருந்து வெளில வர ட்ரை பண்றப்ப போன் வந்து பாத்தீங்கன்னா ஹேங் ஆகி நிக்குது. சரின்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் பட்டனை அழுத்துறப்ப போன் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டேனுது. இந்த பையன் அந்த போன் கூட போராடிட்டு இருக்கப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த பையனை பார்த்து வர மாதிரிக்கும் வீட்டுக்குள்ள சில அப்மாரமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கை வந்து இந்த பையனை பிடிக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட அம்மா தான். அம்மா கிட்ட நான் ஒரு விஷயம் எல்லாத்தையுமே போன் மூலமா கம்யூனிகேட் பண்ணி சொல்றப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ தூக்கத்துல ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப, சோ நீ படுத்து தூங்கு, எதா இருந்தாலும் அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோ என்ன பண்றான், ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த பசங்களுக்கு வந்து போன் எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா ஹீரோ பல பாய் பேச முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த போன் மூலம் தான் அவன் சொல்லுவான் அப்படின்றனால ஹீரோக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட படிக்கிற ஒரு பையனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போறப்ப ஹீரோவை பின்தொடர்ந்து போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நாங்களா போன் எடுத்துட்டு வரக்கூடாது, நீ மட்டும் எப்பறம் எடுத்துட்டு வரலாம், அவ்வளவு தைரியம் இருக்கடா உனக்கு மட்டும் என்னடா பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ போட்டு அடிக்கிறான். ஆனா ஹீரோட மொபைலும் புடுங்கி தூக்கி எட்டா கடாசிட்டான். ஆனா இதுக்கு எதுவுமே ஹீரோ எதுவும் பண்ணாம கம்யூனிக் என்ன பண்றாரு, வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போன அடுத்தது அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பார்க்கிங்ல டோக்கன் கொடுக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு டேபை பாக்குறாரு. அந்த டேபை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல லைட் திடீர்னு ஆஃப் ஆகி அந்த இடத்தோட கேபினோட கதவு எல்லாமே திறந்துட்டு காத்து பலமா அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்க அப்பா பயந்துட்டு என்ன பண்றாரு, அந்த கேபினோட கதவை ஃபர்ஸ்ட் இழுத்து மூடுறாரு. அப்படி ஒரு இழுத்து மூடுறப்ப வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் பேப்பரால சூழப்பட்ட மாதிரி கொடூரமா இருக்கு. இது அவங்க அப்பா லைட்டா கவனிச்சிட்டு இருக்கனால அந்த பேய் அவர் கவனிக்க மறந்துட்டார் போல இருக்கு. சரின்ட்டு அந்த டேப் எடுத்துட்டு போய் வீட்டுல தான் பையன் கிட்ட கொடுக்கறப்ப அவங்க என்ன பண்றான், அந்த டேப் ஆன் பண்ணி பாக்குறான், அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரின்ட்டு சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணி பாக்குறப்ப இந்த கேமரால நம்மளோட பேஸ் பத்தி வேற ஒரு பேஸ் வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி செல்ஃபி கேமரால ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப அவனோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. வந்துட்டு பேக் கேமரா ஆன் பண்ணி வீடு முழுக்க கேமரால செக் பண்ணி பார்க்கறப்ப அவனோட வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு தெரியுது. அதை பார்த்தவன் பயந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலை கேஞ்சு பார்க்கறப்ப வீட்டுல அவங்க அம்மாவுக்கு இல்ல அப்பாவும் கிடையாது. சரின்ட்டு அந்த டேப் எடுத்து கொஞ்ச நேரம் பிள்ளாலான்னு சொல்லி பார்க்கறப்ப அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி இந்த வீட்டுல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறான். அவனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் உயரமா நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு அந்த டேபை போய் பதுக்கி வைக்க போறான். அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வராங்க. இவனுங்க எல்லாம் எதுக்குடா இங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பி கிட்ட தெரபிஸ்டா போயிருப்பான். அப்ப அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க, உங்க பையனை மத்த பசங்க கூட பேச வைங்க, அப்படி பேச வச்சா கண்டிப்பா அவன் பேசிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனால தான் அம்மா இந்த பசங்களாத்தையும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த பசங்க எல்லாமே ஹீரோட பெட்ரூம்ல உட்காந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பால்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. டேய் இப்ப இந்த பெட்ரூம்ல தான்டா சாக்லேட்டை பதுக்கி வச்சிருப்பான், அதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பெட்ரூம்ல தேடிட்டு இருக்கப்ப ஹீரோ பதுக்கி வச்சிருந்த அந்த டேபை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டேப் எடுத்து ஹீரோ என்ன பண்றான், கேமரா ஆன் பண்ணி காட்டுறப்ப அந்த வீட்டோட டைனிங் ஹால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவம் உட்காந்துட்டு இருக்கத இல்ல எல்லாரும் கேமரால பாக்குறாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் அந்த டைனிங் டேபிள் போய் பக்கத்துல நின்னுக்கிட்டு இங்க எதுவுமே இல்லடா, இவன் நம்மள ஏமாத்த பாக்குறான், நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள் பறக்க ஆரம்பிக்குது. அங்க போய் நின்ன பையனுக்கு யாரோ ஒருத்தவங்க கைத்து நினைச்சு கொலை பண்ற மாதிரி
அவன் கத்திட்டு இருக்கான். உடனே இங்க இருக்கிற பசங்க எல்லாம் அதை பார்த்து அலறிட்டு இருக்கப்ப உடனே அவங்க அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்கு. சரின்ட்டு இந்த பசங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ மறுநாள் ஸ்கூலுக்கு போன அடுத்தது ஹீரோட அம்மாக்கு என்ன பண்றாங்க, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோட டேப்ல இருந்து திடுக்குன்னு மெசேஜ் வருது. யாரா இந்த இடத்துக்கு மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஒரு ஆப்ல இருந்து உன் பையனை எனக்கு கொடுத்துரு, உன் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது கிரண் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப எனக்கு வேற வழி கிடையாது, உன் பையனை கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றது. இதை கேட்டு பயந்துட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்க, நிறைய ஹீரோ படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது இனிமேட்டு அந்த டேப்ல நீ எடுக்க கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு ஏற்கனவே பயத்துல தானே இருக்கான், சரிப்பா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றப்ப அவர் என்ன சொல்ற, ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப, அது ஜஸ்ட் ஒரு கேம் தானப்பா, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு அவங்க பையனையும் கூட்டு போறாரு. அங்க போயிட்டு அவர் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப இந்த பையன் என்ன பண்றான், வெளியே போய் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாடுறப்ப இந்த மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்காக டிஜிட்டல் டேப் ஒன்று இருக்கும், அதை வச்சு அவன் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப அவனுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல வராங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சின்ன வயசா இருக்கும் போது செவுத்துல இந்த பள்ளி வச்சு விளையாடுவோம் தெரியுமா, பொம்மை பள்ளி, அதே மாதிரி ஒரு பொருள் எடுத்து அந்த உருவத்து மேல கரெக்டா அடிக்கிறான். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு இங்க ஏதோ தப்பா இருக்குன்ட்டு அந்த பையனை ரூம்குள்ள கூட்டு வந்து லாக் பண்ணிக்கிறாரு. சரின்ட்டு அந்த டேபை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவம் அவங்க முன்னாடி இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ட்டு திடுக்குன்னு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அது ஏதோ ஒரு பேய் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த பேய் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், தான் பறந்து ஒரு டிராயிங் எடுத்து வந்து கொடுக்கறான். அது வெளிச்சத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு ஏலியன் ஒரு பையனை பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நார்மலா பார்க்கும்போது அந்த ஏலியன் தெரியாம அந்த பையனோட உருவம் மட்டும் தான் தெரியுது. அப்ப அந்த பேய் நம்மள கம்யூனிகேட் பண்றது அந்த டேப் தான். அதை போய் நான் புடைக்க போறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த டேபை எடுத்துட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு பையன் போய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு அந்த வீட்டை ஏதோ ஒன்று தப்பா நடக்குன்னு தெரியுது போல இருக்கு, அந்த பேய் ஓட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹீரோக்கு என்ன சொல்றான், எங்க அப்பா அந்த டேபை உடைச்சிட்டாரு அப்படின்ட்டு தன்னோட மொபைல் மூலமா சொல்றான். அப்ப அதுக்கு அந்த பையன் கண்டிப்பா அந்த பேய் போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செல்ல பாப்பா கேம பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் வந்து ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் அங்க பேல பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து பயமுறுத்த ஆரம்பிக்குது. சரின்ட்டு இவருக்கு என்ன பண்றாரு, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கார்ல ஏறி போகிறப்ப அந்த காருக்கு என்ன பண்ணுது, பேய் மூலமா சூழ்ச்சி பண்ணி கார் குடுக்க மறுக்க போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கிரணுக்கு போன் கால வருது. ஆனா எதிரில் இருக்கவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது கிரணுக்கு சுத்தமா காதுல புரியல. ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கிரண போன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலிக்கன் பையனை கூட அப்படின்ற மாதிரி கேக்குது. உடனே கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த போனை போட்டு புடைச்சிடறாங்க. உடனே வீட்டுல எத்தனை போன் இருக்கோ அத்தனை போனுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு படார்னு புடைக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தா டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக்கிட்டு அதுல இருக்கிற சேனல் எல்லாமே டக்குன்னு மாறிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்து நீ யார சேனல் மாத்திர அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ நான் கில்ல அப்படின்ட்டு தலையாட்டுறான். அப்பன்னு பார்த்து அந்த டிவிலிக்கும் உன் பையனை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் மிரட்டுறப்ப கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த டீன் தூக்கி போட்டு புடைக்கிறாங்க. புடைச்சிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளில போறாங்க. அப்படி வெளில வந்து பாக்குறப்ப இவங்க ஏற்கனவே புடைச்சாங்களோ போன் டிவிக்கு எல்லாம் அது எல்லாமே பேய் மாதிரி உன் பையனை கொடு அப்படின்ற மாதிரி மெசேஜ பாப்பப் பண்ணிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டு நேரா அவங்க பெட்ரூம்குள்ள போயிட்டு அங்க கீழே இருக்க கட்டிலுக்கு அடியில போய் பதுங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துலயும் அந்த பேய் வருது. அப்பதான் அந்த ஹீரோ அந்த பேயோட காலை பாக்குறான். அதுக்கு ஏதோ ஒன்னு கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரே அந்த பேய் இவங்களை கண்டுபிடிக்கவும் இவங்க தப்பிச்சு போகாம ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா லைட்டையுமே போட்டு பட்டுன்னு புடைச்சிட்டு இருக்கான். எதுக்குடா புடைக்கிற அப்படின்றப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தோணுது, மேபி இது இருட்டுல வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு இருட்டான ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. அந்த இடம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோட போன் புரிஞ்சுச்சுல அந்த இடம் தான். அந்த இடத்துல போன் இருக்கு போல இருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் இவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட முயற்சி பண்றப்ப ஒரு கார் குறுக்க வந்தனால இவங்க ரெண்டு பேருமே வேற பாதைக்கு போயிட்டாங்க. அந்த பேய்க்கு என்ன பண்ணுது, ஹீரோ கூட்டிட்டு போய் நீ என் கூட பந்துரு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறப்ப அந்த பேயோட கைக்கு யாரோ ஒருத்தவங்க படார்னு பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த பையனோட அம்மா தான். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னோட பையனுக்கு பத்தி என்ன கூட்டு போன்னு சொல்றப்ப உடனே அந்த பேய் என்ன பண்ணுது, மறுக்காம அவங்கள பட்டார்னு புள்ள இழுத்துட்டு போகுது. அவங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த பையன் அவங்க அம்மா காணும் சொல்லி அழுதுட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண கீரை ஸ்கூல்ல இருக்கான். ஸ்கூல்ல படிக்கும் போது வி லவ் மாம் அப்படின்ட்டு எழுதிட்டு அதை சொல்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதும் அவன் வீட்டுல வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா இதை நோட் பண்ணிட்டு ஏன் இந்த பையன் திடீர்னு சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காத்துல மிதந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா பயந்துட்டு கேமரா ஆன் பண்ணி பாக்குறப்ப
பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி பேயா ஒரு உருவம் வந்துச்சு. பட் இப்ப பேயா ஹீரோவோட அம்மாவே வந்திருக்காங்க போல இருக்கு. அது அவங்க அப்பா பார்த்தது திகச்சு நிக்கிறாரு. அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு தெரிவிச்சிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.